ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ஒன்று. நம்ம பீட்ரூட்டில் கறி செஞ்சு பார்த்துருக்குறோம், பெரட்டல் செஞ்சு பார்த்துருக்குறோம், அதே மாதிரி சுண்டல் கூட செய்யலாம் பீட்ரூட்டை வச்சு. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. இந்த பீட்ரூட் ஸ்பெஷல் ரெசிபிக்காக நான் இன்றைக்கி பீட்ரூட் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 பீட்ரூட் கிழங்கு எடுத்துப்பட்டிருக்கு. அப்போ அதை முதல்ல பீலரில் இந்த மாதிரி தோலை நல்லா சீவி எடுத்து வச்சுக்கிறணும். தோலை நல்லா சீவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிடணும், மண் எதுவும் இல்லாமல். கழுவி எடுத்த பீட்ரூட்டை நம்ம கிரேட்டர் வச்சுருப்போம் தானே கேரட் சீவுறதுக்கு, அந்த மாதிரி பீட்ரூட்டையும் சீவி எடுக்கணும். கேரட் சீவுற மாதிரி அந்த கேரட் சீவுற பகுதியில் நல்லா இந்த பீட்ரூட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்த உடனே உங்களுக்கு இப்போ இதில் விளங்குத இந்த மாதிரி அழகாக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பீட்ரூட்டையும் நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதை சமைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சமைச்சிட முடியும். பார்ப்போம் இதை எப்படி செய்கிறதுன்னு. பாருங்கள், எல்லாத்தையும் கிரேட் பண்ணி எடுத்தோன்னே இந்த அளவுக்கு வந்திருக்கு பீட்ரூட். ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுத்தப்பருப்பு போட்டு தாளிக்கணும். அது பொரிஞ்ச உடனே அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குள்ளே அதுக்குள்ளே கருவேப்பிலை, அதோட செத்தல் மிளகாய் 3 எடுத்து அதையும் 2 வெட்டி போட்டு அதையும் நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை எடுத்து நம்ம கிரேட்டர்லேயே இன்னும் கொஞ்சம் கிரேட் பண்ணிவிட்டு 3 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்குறேன். அதையும் அதில் தாளிச்சிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதுக்குள்ளே சேர்த்து மெதுவாக வதக்கணும். பீட்ரூட்டை போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சீக்கிரமாக சமைச்சு எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கு நல்லா மூடி போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். உப்பையும் போட்டு இன்னொரு அரை நிமிஷம் அளவுக்கு கிளறி விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு அதையும் கிளறி விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு தக்காளியையும் போட்டு கொஞ்சமாக கெட்டிப்பால் ஒரு 2 மேசைக்கரண்டி அளவுக்கு விட்டு மெதுவாக அதை கிளறி விடணும். இந்த நேரம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா கொதி வந்ததும் நிப்பாட்டிடணும். இப்போ பாருங்கள், ரொம்பவே அருமையான பீட்ரூட் ரெசிபி ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ரொட்டிக்கு அப்படி பூசி கூட சாப்பிட முடியும். அதே மாதிரி பானுக்கு நடுவில் அந்த சாண்ட்விச் செய்கிற நேரம் நடுவில் வச்சு பூசி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட சோறுக்குமே நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சோறுக்கு தான் இதை செஞ்சுருக்கிறேன். இதை ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.